அப்ப நான் அடே நான் அது சரியா அதுதான் நீ மரியாதை கொடுக்குற மரியாதை வாங்கி வரணும். நான் தயவா கேட்கிறேன் மீண்டும் கேட்கிறேன் இந்த கூட்டத்தை நடத்தணுமா இல்லையா? சரியா அது நான் பாட்டுக்கா கொஞ்சம் இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. எங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக இந்த மாவட்ட செயலகத்திலே இடம்பெறுகின்ற இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் கடும் மோதல்கள், வாய் தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் இடம்பெறுவது வழமை. அந்த வகையில் இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த கூட்டத்திலும் இந்த வாய் தர்க்கம் முற்றி இருக்கின்றது, வாக்குவாதம் விபரீதமாக இருக்கின்றது. அங்கே பயன்படுத்தப்பட்ட சொல்லாடல்கள் மிகவும் கீழ்த்தரமான, ஒரு சபையில் பிரயோகிக்கப்பட முடியாத, கேட்க முடியாத சொற்களாக இருந்திருக்கின்றன. கற்றறிந்த சமூகம் ஒன்று அந்த கூட்டம் இடம்பெற்ற மண்டபத்திற்குள் அதிகளவில் குழுமியிருந்த நிலையில் அவர்களுக்கு மத்தியில் இவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் இடம்பெற்றிருப்பது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் யாழ் மாவட்டம் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களினுடைய அந்த பண்பாடு தொடர்பான கேள்வியை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த பண்பாட்டு கூறுகளை கேள்விக்குட்படுத்துவதாக இந்த கூட்டம் அமைந்திருப்பதாக பலரும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இன்று என்ன இடம்பெற்றது, ஏன் இவ்வாறான அமளி துமளி அங்கே ஏற்பட்டது என்பது தொடர்பான ஒரு தொகுப்பினை இப்பொழுது பார்க்கலாம். கடற்றொழில் அமைச்சர் கௌரவ சந்திரசேகர் அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் ஆரம்பமாகி இருந்தது. அரசாங்க அதிபர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் ஆகியோருடைய பிரசன்னத்தோடு இது ஆரம்பமாகி இருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரஜீவன், இளங்குமரன், அர்ச்சுனா, ஸ்ரீதரன் போன்றோர் அங்கே சமூகம் அளித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் பல்வேறு திணைக்களங்களினுடைய அதிகாரிகள், தலைவர்கள், துறை தலைவர்கள், பணிப்பாளர்கள், பல அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், திணைக்கள உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்த ஒரு கூட்டமாக அது அமைந்திருந்தது. பொதுமக்கள் சார்பாக பிரச்சனைகளை கூறுவதற்காகவும் அங்கே பலர் வருகை தந்திருந்தார்கள். இந்த நிலையில் பல்வேறு பட்ட சர்ச்சைக்கான கருத்துக்கள் மூலமாக தொடர் குழப்பங்கள் இடம்பெற்றிருந்தன. இதில் ஆரம்பத்தில் ஒரு துறைமுக அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்கப்பட்டது. குறிப்பாக அது மயிலிட்டி வலிவடக்கு பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற வலிவடக்கு மயிலிட்டி துறைமுகம் தொடர்பாக பேசப்பட்டது. அந்த துறைமுகத்திற்காக ஒதுக்கப்பட்ட 500 மில்லியன் ரூபாய் நிதி எங்கே, அதற்கான வேலைகள் முடிவுறுத்தப்பட்டு விட்டனவா, அப்படி என்றால் ஏன் மயிலடி துறைமுகம் இன்னமும் ஒப்படைக்கப்படாமல் இருக்கின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வியை எழுப்பியிருந்தார். இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி எழுப்பிய போது அதற்கு கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பதிலளிக்க முற்பட்ட வேளை மீண்டும் அர்ச்சுனா ராமநாதன் குறுக்கிட்டதன் காரணத்தினால் அங்கே அந்த விடயம் தொடர்பாக அமளிதுமளி ஏற்பட்டிருந்தது. ஆனால் 2025 ஆண்டு 3ஆம் மாதம் 1ஆம் தேதி நான் வழியா சொல்றேன், ரஜினி கேளுங்க உங்களுக்கு. 2025 ஆண்டு 1ஆம் மாதம் 2025 ஆண்டு 3ஆம் மாதம் 1ஆம் தேதி எங்க சூம் மீட்டிங்ல நீங்க சொல்லியிருக்கீங்க 500 மில்லியன் ரூபாய் கேரளீயமாக வந்து வடக்கு மாகாணத்துக்கு விசேடமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்படவில்லை. 500 மில்லியன் ரூபாய் குறிப்பான விடயம் சொல்லி ஒரு ஃபைனலா ஒரு செக்ஷனா போட்டுருக்கீங்க. இந்த 280 மில்லியன் தானா இந்த 480 தான் அந்த 500 அல்லது 500 பேர் அந்த 500 மில்லியனுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இது வந்து மீன்பிடி அமைச்சின் கீழே இருக்கின்ற நிதி. இந்த நிதி எல்லாமே மீன்பிடி இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு அல்லது கடல் தொழிலாளருக்கு, கடல் தொழில் துறைக்கு தான் இது எல்லாமே பிரயோகிக்கப்படும். அந்த 500 மில்லியன் அது அந்த 980 மில்லியன் உங்களுடைய செயல்பாடு இல்ல ஒரு விஷயம் இருக்கு, இங்க பாருங்க நான் சொல்லவா இல்ல கொஞ்சம் என்னண்டா நம்ம எல்லாமே இவ்வளவு தூரம் பேசுறது வந்து நீங்க உங்களோட வீட்டுக்கு கொண்டு போறதுக்கோ அல்லது உங்களோட வீட்டு கொண்டு போறதுக்கோ இல்லை, நம்மளோட மக்களுக்கு செய்யுது. அதுல நான் மீண்டும் தயவாக கேட்டுக்கொண்டு கேட்டா மக்களுடைய வேலை இங்க இருக்கிற அதிகாரிகள் மத்தியில குறைபாடுகள் இருந்தாலும் அவர்கள் கூட இங்க நம்மள மக்களுக்கான அதிகாரிகளோட குறைபாடுகள் இருக்குதுங்கிறது உண்மை. கேட்டா 14 வரைக்கும் என்ன செஞ்சாங்கிற பிரச்சனை மறுபடியும் வருது.
அதனால நான் தயவாக கேட்டுக்கொள்றவங்க தான் சரியா இதுல வச்சு வேற கேம் வந்து விளையாட போவாங்க ப்ளீஸ். நான் எனக்கு அப்படி ஒரு கேம் தான் இல்லை என்கிட்ட. சரி அப்படியா இருந்தால் நான் பொறுமையாக இருக்க போகிறது இல்லை. வேற அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி வேற அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட வேறு விதமாக தான் டீல் பண்ணியிருக்கிறாங்க. நான் அந்த கதை எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை இருக்குது இப்போ அர்ஜுனா சம்பந்தமாக எனக்கு பல்வேறு விமர்சனம் போது என்னோட வைக்கின்ற கருத்துக்கள் வந்து நியாயமான கருத்துக்கள் நான் செய்யப்படுகிறேன். அவர் ஒரு சில நேரங்களில் குறைபடி செய்யறது இருக்குது சரியா, சின்ன பிள்ளைய மாற்றோட செய்யறது இருக்குது சரியா. அப்போ அந்த கதை வேறு. ஆனாலும் கூட என்னோட வைக்கின்ற கருத்துக்கள் சரியா அநியாயமான கருத்துக்கள் சரியா. அப்ப அதனால நான் வீடு கேட்கொள்றோம் தான் கேட்டேன். இதுல ஒதுக்கப்படுகின்ற நிதியை வந்து நீங்க சொன்னான்னு சொல்லாட்டியும் இதுல எந்த ஒரு விதமான குளறுபடிகளோ மோசடியோ இடம்பெற போறது இல்லை, இடம்பெறதுக்கு அனுமதிக்க போறதுதான் இல்லை சரியா. இந்த பணங்கள் அனைத்துமே மக்களுடைய மேம்பாட்டுக்கு தான் செய்யப்பட போகும். அபிவிருத்தி வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது பிறகு உங்களுக்கு தெரியும் நாங்க ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதியை விட கூடுதலான வேலைகள் செய்யணும். எல்லாமே கிராமங்களில் இருக்கின்ற மக்கள் தாங்கள் சிரமதான அடிப்படையிலும் கூட வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால வேண்டி 500 மில்லியன் ஒதுக்கி இருந்தால் 600 மில்லியனுக்கு மேல வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால அது எல்லாமே இன்றைக்கு வெளிப்படுத்தோடு தான் நாங்கள் செய்யப்படும். ஏற்றுக்கொண்டு சரியா பொய்யான தகவல்களை பரப்பாங்க எல்லாரும் சேர்ந்து செய்யும் சரியா. ஒரு நிமிஷம் ரஜிவன் சொல்லியிருக்கிறார் மீன்பிடி அமைச்சர் உங்களுக்கு முதல் இருந்த அமைச்சர் ஒரு பிள்ளையும் விடாத மாதிரியான ஒரு கருத்து தான் இதை சொல்றாரு. அதுல 500 மில்லியன் வந்திருக்கு 2024ஆம் ஆண்டு. அதுல 315 மில்லியன் திருப்பி போயிருக்கு ஐயா சரிதானே. அதைத்தான் நான் கேட்கிறேன். அந்த 315 மில்லியன் திருப்பி போனதே எனக்கு. ரெண்டாவது சரி நேற்றைய காலத்தை நான் கேட்கிறேன். நீங்க நண்பரோட பேசின விஷயம் அது நண்பரோட உங்களோட டெவலப்மெண்ட் ஆஃப் மைல்டி ஃபிஷ் அந்த ஃபிஷரி ஹார்பர் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மொத்தமா 524 மில்லியன் செலவழிச்சிருக்கீங்க. செலவழிச்சிருக்கீங்க ஒரு அமைச்சாளர். இன்னொரு 200 மில்லியன் இந்த வருடம் செலவழிக்கப்பட்டிருக்கு. ஏன் என்ன பொதுமக்களுக்கு மைல்டி கொடுக்கிறேன் என்னுடைய கேள்வி. மைல்டி ஹார்பர் என்ன பொதுமக்களுக்கு வழங்குகிறதா என்னுடைய கேள்வி. அதை ராஜீவன் அவர்கள் விளங்காம கேட்டு நான் ஒன்று செய்கிறேன். சரி சரி இல்ல இவர் அவைய புரியாம நடத்தக்கூடாது. நான் சொன்னதே வந்து இந்த ஒதுக்கப்பட்ட பணத்தை இருந்து 500 மில்லியன் ரூபாயை ஒதுக்கப்பட்ட அது புரியலானது. அது அப்படி சொல்லி ஊடகத்திலே வந்தது. எனக்கு அதான் உங்களோட பதில் என்ன அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. எனவே என்னுடைய கோரிக்கை என்றால் மக்களுக்கு அரசாங்கம் வந்து என்னடா ஒரு புத்தகம் அடிச்சு விட்டுருக்கு சரிதான். 2025 மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் உண்டு. அதுல இல்லாத ப்ராஜெக்ட் வந்து நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா இத மாதிரி எத்தனை ஆயிரமான உளவியலை நீங்க செய்யலாம் யோசிச்சு பாருங்க. நான் கேட்டது இந்த ப்ராஜெக்ட்ல 23ஆம் பக்கத்துல இல்லாத 500 மில்லியன் கணக்கு படிக்க கூடாது. நீங்க இதுக்குரிய பதில் சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல போடப்படாம 500 மில்லியன் எங்க இருந்து வந்தது? உங்களோட வரவு செலவு திட்டத்திலையும் இல்லையா? இந்த காசு எங்க இருந்து வருது? கேட்கிற பதில் சொல்லுங்க. இந்த வரவு செலவு திட்டத்திலையும் இல்லையா? அப்ப இதே மாதிரியே இன்னைக்கு அரசாங்கம் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுறதுக்கு உங்களுக்கு 500 மில்லியன் உங்களோட அமைச்சுக்கு நேரடியாக செலவு தந்திருக்கிறாங்க. நான் கேட்டேன் ஒரு பேருக்கு என்னன்னு கேட்டா நாங்கள் நேரடியாக ஒதுக்குற நிதியும் இருக்கிறது, மாவட்ட ரீதியாக செயல்படுத்தப்பட்ட நிதியும் இருக்கிறது. அதே நேரத்தில் நேரடியாக ஐநூறு மில்லியன் தேவைப்படுகிறாரு. வேறாண்டு இந்த புத்தகங்கள்ல இல்லாம அந்த காசுங்கிறது வந்ததுதான் கேட்கிறேன். நான் சொல்றேன் நீங்க குறவுறீங்க. நான் கேட்கிறேன் அதை ஏன் வரவு செலவு திட்டத்துல உள்ளடக்கையில இன்னும் ஜனாதிபதி என்றதை நான் கேட்கிறேன். அது விளக்காதுக்கு நான் ஒன்று செய்யலாம். ஒரு பிரச்சனை மின்சார இணைப்பொன்று பெறப்பட்டமை சம்பந்தமான சர்ச்சையொன்று இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக
மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனால் கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த கேள்விக்கு அரச அதிகாரி ஒருவர் மிகவும் காரசாரமாக காட்டமாக தன்னுடைய பதிலினை முன்வைத்திருந்தார். அந்த பதிலில் சட்ட ரீதியாக நாம் எந்த தவறும் இழைக்கவில்லை, அவ்வாறு இழைக்காத பட்சத்தில் தவறிழைக்காத பட்சத்தில் நாங்கள் யாருக்கும் பதிலிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் காட்டமாக தெரிவித்திருந்தார். வழி வழக்கம் சேராமல் இல்லையா? வணக்கம். 13/12/2024 கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைவாக 3/1/2025 பிரதேச செயலர் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலேயே பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிட்ட இருந்து அவருடைய ஒரு கடிதம் எடுக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் பிரதேச சபையினுடைய அனுமதி எடுப்பது எடுக்க வேண்டாம் என்பது தொடர்பாக தெளிவாக சொல்லப்படவில்லை. அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய சட்ட ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேட்ட அடிப்படையில் நாங்கள் வழக்குக்கு போகிறதுக்கு முதல் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த ஆலோசனை நாங்கள் நேரடியாக பெற முடியாது. அதனால ஆணையாளருக்கு அது சம்பந்தமாக அறிவிச்சிருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டால் இது இருக்கு. அப்படியான நிலைப்பாடு இருக்கீங்கள நாங்கள் அதில் மீண்டும் விண்ணப்ப கொடுக்கறது பிள்ளை வைக்க நாங்கள் அதில் பொதுமக்களுடைய கோரிக்கையை தான் கேட்கணும் இந்த உயரிய சபைக்கு சொன்னாங்க. அதன்படி அதை சட்ட ரீதியான நடவடிக்கை உட்படுத்தணும்னு சொல்லி தெளிவாக கடிதம் ஒன்று வந்திருக்கீங்கள அதையும் தாண்டி நாங்கள் விண்ணப்ப கொடுக்கறது பிள்ளையோ இல்லையோ அதையே நாங்கள் அப்படியான ஒரு முடிவு எடுக்கிறோம். நாங்கள் விண்ணப்ப கொடுக்க போறோம். பொதுமக்கள் அந்த இடத்துல இருக்கிற 21 குடும்பங்கள்ல 11 குடும்பங்கள் கௌரவ ஆளுநருக்கும் கௌரவ அமைச்சருக்கும் வந்து நேரடியாக கடிதம் தந்திருக்கிறார்கள். அப்ப நாங்கள் அதையும் முன்னுரி கொடுக்கிறோம்னு சொன்னா அரசாங்கம் தேவையில்லை, டிசிசி மீட்டிங் தேவையில்லை, அமைச்சர் தேவையில்லை. நாங்கள் நேரடியாக அதாவது அவையே சொல்லியிருக்கீங்க நீங்கள் சட்ட நடவடிக்கைக்கு போங்கன்னு சொல்லி இந்த ஜனாதிபதி அலுவலகத்தில் மாற்ற கடிதம் கூட முழு தகவல் தந்திருக்கு. அப்ப இதையும் நாங்கள் இது ஒரு கேள்விக்கு உட்படுத்தி இது ஒரு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தல. ஏன் நாங்கள் அதையும் மீறி நாங்கள் அடாவடியா அந்த மின்சாரத்தை கொடுக்க வேண்டிக்கிறோம். அதை நாங்கள் டிசிசி மீட்டிங்ல சொல்லணும். நாங்கள் இதுக்குரிய லீகல் ப்ரொசீஜர் எந்த ஒரு கோர்ட்டுக்கு போனாலும் ஒரு லீகல் ப்ரொசீஜர் முடியும் வரைக்கும் நாங்கள் ஒரு நாளுமே அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கப்படுறது. அது எந்த கோர்ட்லையுமே ஸ்டேட்டஸ் கோ ஒன்று வந்து கொடுக்கப்படுறது. நாங்கள் இதில் ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஒன்று கொடுத்திருந்தாங்க. மின்சார சபை விண்ணப்பம் வழங்கக்கூடாது எங்களோட சபையில முடிவெடுக்கும் வரைக்கும். அதே போல அவருடைய தவிசாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுக்குரிய சட்ட நடவடிக்கைக்கு சொல்லி எடுத்து போக சொல்லி சொல்லியிருக்கிறார். சரி, மின்சார சபை சொல்லு. இது தொடர்பில் எங்களோட நிலைப்பாட்டை நான் மிக தெளிவாக சொல்லி போட்டேன். நாங்கள் இது தொடர்பாக ஒரு அனுமதியும் பெற தேவையில்லை. திருப்பி ஆணித்தரமாக சொல்லி அதை எங்களது பொருட்போடல ஆணையாளர் அனைத்து பிரதேச சபைகள் சிஎல் உட்பட எல்லோருக்கும் அறிவித்து இருக்கின்றோம். எங்களது சட்ட நிபுணரின் ஆலோசனைப்படி நாங்கள் எங்களது சட்டத்தின் பிரகாரம் வேலை செய்து கொள்கிறோம். எனவே நாங்கள் ஒரு குற்றம் உழைக்காதவர்களுக்கு நாங்கள் குற்றம் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தொடர்பாக பிரதேச செயலகத்தில் அரச அதிபரின் பிரதிநிதி தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு சில முடிவுகளும் எடுக்கப்பட்டன. எனவே நாங்கள் இதற்கு தொடர்பில் நாங்கள் ஒன்றும் கூறுவதற்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் சரியான வேலை செய்ய கௌரவ அமைச்சர் 2025 ஜனவரி மாதம் ஜனாதிபதியிலிருந்து வந்த கடிதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய முடிவுகளை எடுக்கும் வரைக்கும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று. இப்ப நாங்கள் என்னென்றால் ஜனாதிபதியுடைய உத்தரவையும் மீறி நாங்கள் செய்யத்தான் போறோம். சட்டம் வந்து நீங்கள் சட்டத்தின்படி பார்த்துக் கொள்ளும் சொல்றது நான் நினைக்கிறேன் ஒரு பாரதூரமான பிரச்சனை. முக்கியமாக அது பிழையான தகவல். நாங்கள் இந்த டிசிசில பதவிக்கு முதல் செய்த வேலை ஒரு மீட்டிங்கோட கோல் பண்ணி மற்றது சட்டப்படி எங்களோட முரண்படம் ஏதாவது கோர்ட்ஸ் ஆர்டர் ஏதாவது ஸ்டே ஆர்டர் வந்தால் நாங்கள் உண்மையை நாங்கள் செய்யல. எங்களுக்கு தேவையில்லாத வேலை என்ன நாங்கள் பேசணும். அது அதற்கு வழக்கு தாக்கல் செய்யும். பொதுமக்கள் பிரதிகளாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். இந்த பிரச்சனை சட்ட ரீதியாக முடிவு இது பொதுமக்கள் தொடர்பானது இல்லை. அங்குள்ள ஒருவர் இதற்கு படித்திருந்த ஒரு பெண்மணியின் அந்த கதையை ஒரு நாளும் இல்லை. அது ஒரு நாட்டிலே ஒரு நாள் உங்களுடைய தாண்டவத்தனமான பதிலை சொல்லாதீங்க.
கௌரவ ஜனாதிபதிக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது, கௌரவ ஆளுநருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு விருப்பமான ஒரு ஆள் அசைன் பண்ணியிருக்கீங்க. அந்த இடத்துக்கு கோல் பண்ணினர் முதலாவதா விளங்குமான அவர்களுக்கு தான் அவர்களது பாதுகாப்பு இருக்கிறார்கள், பாதுகாப்பு பிரச்சனை இது என்று சொல்லப்படுகிறார்கள். பிரதேச சபையில் அனுமதி அளிக்க தேவை என்று சொல்லியிருக்கிறது. அவர்களது காணி கூட சென்று பொது பாதுகாப்பு செய்கிறது. இவை முடியாத முன்னுதாரணமாகி ஒரு பொது முன்னேற்றம் வழங்கப்பட முடியாது. அதிகாரிகளை அவமானப்படுத்துற மாதிரி அல்லது அவர்களை நாங்கள் கீழ்த்தரப்படுத்துற மாதிரியான கூட்டம். ஒரு விஷயம் நான் கேட்கறது மட்டும் பார்த்துக்கோங்க. யாரை நீங்க அவமானப்படுத்தி ரொம்பவே படிக்கிறாங்க நீங்க இருப்போம். நான் கேட்கிறேன் உங்களால கலைக்க முடியாது, உங்களால கலைக்க முடியாது. நான் கேட்கிற ஜனாதிபதி என்ன பண்ண கடிதத்தை பார்த்து நீங்க இல்ல நான் கேட்கறது பொதுமக்களுடைய இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். ஒன்று. இரண்டாவது அரசியல் ஆக்க வேண்டாம். நான் இந்த இடத்துல வந்து அரசியல்வாதியா பேசுறவங்க இல்ல. அப்ப நான் அடே நான் அது சரியா மரியாதை கொடுக்குற அந்த மரியாதை வாங்கி கொள்ளணும். நான் தயவா கேட்கிறேன் மீண்டும் கேட்கிறேன். இந்த கூட்டத்தை நடத்தணுமா இல்லையா? சரியா? அதனால பாட்டுங்க கொஞ்சம். நகர அபிவிருத்தி அதிகார சபையைச் சேர்ந்த நகர திட்டமிடலாளர்கள் யாழ்ப்பாண நகரத்துக்கான ஒரு திட்டம் ஒன்றினை முன்மொழிவு செய்து அதனை விளங்கப்படுத்தி உரையாற்றியிருந்தார்கள். இந்த உரை நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா குறுக்கிட்டு சில கேள்விகளை கேட்டிருந்தார். ஏற்கனவே என் கனவு யாழ் என்பது போன்றதான திட்டங்கள் வந்திருந்தும் கூட அது எவையும் பயனளிக்காத ஒரு நிலையில் இப்பொழுது எந்தவிதமான நிதி ஒதுக்கீடுகளும் இல்லாமல் ஏன் இவ்வாறான திட்டங்களை கொண்டு வருகிறீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இருப்பினும் இப்பொழுது இது முன்மொழிவுக்காக இந்த திட்டம் வழங்கப்படுகின்றது, அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இனிமேல் தான் அதற்கான மூலங்களை தேட வேண்டி இருக்கும் என்று பதில் வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தொடர்ச்சியாக அது சம்பந்தமான சர்ச்சைக்குரிய விவாதங்கள் வாக்குவாதங்கள் முற்றி தொடர்ந்தும் விவாதம் ஒரு போர்க்களமாக காட்சியளித்திருந்தது. எனவே இந்த மீண்டும் அலைகின்ற இலக்குகளை அடைவதற்கு நாங்கள் 4 விதமான குறிக்கோள்களை நிர்ணயிக்கிறோம். அதாவது முதலாவது குறிக்கோள் பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த முதலாவது குறிக்கோளானது எங்களிடம் காணப்படுகின்ற போக்குவரத்து மற்றும் இணைப்புகளை அடிப்படையாக கொண்டு காணப்படுகிறது. இரண்டாவது குறிக்கோளானது எங்களிடம் காணப்படுகின்ற மிக பிரதானமான மீன்பிடித்துறையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதற்கான அடிப்படையாக காணப்படுகின்றது. மூன்றாவது குறிக்கோளானது எங்களிடம் காணப்படுகின்ற விவசாயம் அல்லது புதுப்பிக்கத்தக்க வளசக்தி எவ்வாறு பாதிக்க வேண்டும் என்று சொல்லி காணப்படுகின்றது. நான்காவது இலக்கானது சுற்றுலாத்துறையை எவ்வாறு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று காணப்படுகின்றது. எனவே நீங்கள் இப்படியான திட்டங்களை முன்மொழியல இதைத்தான் பாராளுமன்ற உறுப்பினராகிய நாங்கள் பாராளுமன்ற காரணத்துக்கு தரோம். இப்ப நீங்க சொல்றீங்க ஓட்ட போஸ்ட் எங்களுக்கு தெரியாது. பட் இந்த ஒப்ஜெக்டிவ்ல நீங்க ஒரு இதுல எவல்யூஷன் இண்டிகேட்டர் ஒன்று சொல்லணும். ஒரு இண்டிகேட்டர் இதுல நீங்க என்னத்தை எவல்யூட் பண்ண போறீங்க, ஒரு இண்டிகேட்டர் சொல்லணும். அது கூட தெரியாது. வேலையை கொண்டு நீங்க பிரசன்ட் பண்றீங்க. என்னதுக்கிட்ட ஜால்கனவு வாரண்ட் ஒரு முதியோர் வந்தது. திட்டப்பட்ட ரீதியில இது சும்மா சிறந்த மாத்திரத்தை நான் கேட்கறது ஐயா கேள்வியை கேட்கப்படும் பாராளுமன்றத்தை மக்களோட பேங்க் மொத்த செலவு செலவெல்லாம் இல்லை. சரியா? முன்மொழிவு தான் செய்யப்படும். என்னது இந்த திட்டம் முன்மொழிவு செய்யப்படும்? இந்திய தினம் இந்த திட்டம் முன்மொழிவு செய்யப்படும். காரணம் என்ன? எங்களுக்கு பட்டியல் கொடுத்து
சரியா அதுக்கு சரி இல்லையா பிறகு ஐயா நீங்க கூட நடத்துற நிப்பாடுங்க நான் கேட்க மணிய சரியா அரசாங்கத்தை வேண்ட போறோமா அல்லது வேற நாடுகிட்ட வேண்ட போறோமா அல்லது வேற எங்கேயாவது கடல் எடுக்க போறோமா அல்லது நாட்டு மக்கள் இதுல எவ்வளவு காசு இதை வச்சு கொடுத்தா காசு கேட்க போறாங்க இருக்கின்ற இந்த அதிகாரிகளால் தயாரிக்கப்படுகிறது நமது நகரத்துக்கான திட்டம். முதல்ல அந்த திட்டம் என்னான்னு பார்த்து அது சம்பந்தமா கதைக்கு அது சம்பந்தமா ஆழமான அறிவு அது சம்பந்தமாக முடிவெடுத்து போட்டு இது சம்பந்தமாக எங்களுக்கு வெளிநாடுகள்ல உதவி பெறலாம். நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க பிளான் பண்ணீங்க ஸ்டேக் ஹோல்டர் பாராளுமன்ற உறுப்பினரே நினைக்கிறேன் இது கூட நடந்துருக்கு. நான் நம்முடைய கௌரவ ஆளுநருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தான் தயாரித்து இருக்கிறாங்க. சரியா அது வேற எதிர்வரும் காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களோட கலைக்கப்படும். சரியா என்னடா அதான் இந்த திட்டம் 2035 வரைக்கும் போகுது. கௌரவ அமைச்சர் நான் சரியா இந்த திட்டத்தை நீங்க முன்மொழியீங்களா பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிடுவீங்களா இல்லையா? ரெண்டாவது இதுக்குரிய மொத்த செலவு எவ்வளவு, இதுக்குரிய ஃபண்டிங் ரிசோர்ஸ் எவ்வளவு? சும்மா ஒண்ணுமே தெரியாம எலெக்ஷன் எழுதி போட்டீங்க தலைவர்கள் நான் கோரிக்கை கொடுக்கிறேன்னா நேற்று பார்த்தேன் பொதுவான அபிவிருத்தி திட்டங்களை ஒரு குழப்பத்துக்கு இதுக்குரிய காசு ஏதாவது நீங்க ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல காசு இருக்கும். இதுக்குரிய காசு இருக்கா அதுல எங்க எடுக்க போறீங்கன்றத நான் கேக்குறேன் உங்களுக்கு. இத நீங்க வந்து திட்ட முன்மொழிவை வச்சிருக்கீங்க. முன்மொழிவு ஓ ப்ரொபோசல் போமையா இத செய்கிறதுக்கு முன்கூட்டியே திட்ட முன்மொழிவு தான். அதுக்கு பிறகு தான் நிதி என்ன இருக்கு. திட்ட முன்மொழிவை டோட்டல் கோசிருப்போம். அதோட இது புரிய செய்யலாம் மட்டும் முன்மொழிவை பரிசீலிக்கணும். அதுக்கு பிறகு மூலதனத்தை தேடணும். காசு போடுறோம் நீங்க செய்வது முழுக்க உங்களுடைய ஆளை நீங்கள் தொழிற்சங்கங்கள் இருந்து கொண்டு வந்து பாராளுமன்றம் இல்ல அதாக நீங்க அங்கே கைவிடலாயிசே பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றது கூட கேட்கல ராஜீவன். இதே உம்மோட அமைச்சர் தமுசேட்டு சொல்றது பெருசாட்ல இருக்கு. ராஜீவன் நம்மள சிங்களமாக நான் பண்ணிக்கலாம். ஒரு திட்டத்தையும் குழப்பல. இது வந்த மொத்த காசு இல்ல இதுதான் நான் வெளிப்படையாக இருக்கிறதுக்கு அடையாளம். 86 எந்த பேங்க்ல போய் வெளியேறாக தேடுவோம். இது ராமநாத் அர்ஜுனால் அரசியல். இது நாங்கள் மணி அடிச்சு வரையில நாங்கள் இங்க கல்வி எழுதி போட்டு
முதல்ல நான் சொல்றேன் நாங்க பெரிய பதவிகள் விட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கேட்ட கேள்விக்குரிய பதில சொல்லலாம்டா எங்களுக்கு அறிவியல் என்று சொல்லுவோம். அதை விட்டு போட்டு அறிவில்லை அது அவங்களுக்கு அறிவில்லை தான். இது வந்து திட்ட முன்மொழிவு இப்படி செய்ய போறோம். திட்ட முன்மொழிவு தான் வச்சிருக்குது. அதுக்கு பிறகு இது ஓகே ஆயிட்டா இதுக்கான ஃபண்டிங் எவ்வளவு முடியும் அவங்க சமர்ப்பிப்பாங்க. மாறிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு வருடங்களும் பொருளாதாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நான் சொன்னேன் இந்த திட்டத்துக்கு நாங்க அனுமதி வழங்க போறது இல்லை. முதலாவது இந்த திட்டம் சம்பந்தமாக பூர்ணமான அறிவு இல்லை. அதனால இன்னைக்கு அவங்க பிரசன்ட் பண்றாங்க இதுக்கான முன்மொழிகளை. அதுக்கு பிறகு நாங்க இது சம்பந்தமாக ஒரு மீட்டிங் வச்சு நானே அப்ப அதுக்கு இது இல்லாத யார் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. இதுல சகல பட்ஜெட்டையும் போஸ்ட் போட்டுருக்கா இல்லையா? நான் கேட்டேன் இப்படி ஒண்ணு நீங்க சொல்லுங்க சொல்றீங்க மொத்தமா ஏற்கனவே ஒரு எம்பி வெளியேறி போயிருக்கிறார். மாறி மாறி அடிபட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து பாராளுமன்றத்துல கலைக்க திட்டமிட்ட ரீதியில விமலநாயக பொய் குற்றச்சாட்டு போட மாதிரி அந்த கௌரவ ரஜீவன் இது என்னன்னா தமிழக குரலை ஒடுக்கிற முறை. நான் கொண்ட கேட்கிறது, நான் பாராளுமன்ற உறுப்பினருடைய அடிப்படையில என்னுடைய கேள்வி உங்களுடைய எம்பிபி அரசாங்கத்தால என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லலாம் சொல்லணும்னு வேணாம் அவரு. அதை விட்டு போது பழைய பானமாக கொண்டே இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன் என்றால் நான் கேட்கிறது உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சில விடயங்களை விளக்கப்படுத்துவோம். இந்த உயரிய சபையில மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு கேள்விக்கு பதில் தரணும். அதை சொல்லலாம். அப்படியான ஒரு ஆட்களை பாராளுமன்ற உறுப்பினரா போட்டதுக்கு நாங்க வெக்கப்படணும். ஏன்னா அன்றைக்கு ஹெல்மெட் போட்டுக்கொண்டு போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. ஆளுக்குள்ள ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு போச்சுட்டு உங்க ஆளை சொல்லுங்க. நீங்க சொல்றது மாநசபை எப்படி காசு அனுப்பினீங்க, இங்க காசு அடிச்சீங்கன்றதை அவசரப்பட எல்லாம் வெளியால வேற பாருங்க. நீங்க மாநசபைக்கு என்ன செய்தீங்கன்னு சொல்லுங்க. ஒன்றுமே இல்லையா நான் வரலாங்க பாராளுமன்றத்தை போலவே வெளியிலே போட முடியும். அப்படி போடவே முடியும்.
இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல கேட்டா அப்பதான் உங்களோட பண்ட வாரம் எல்லாம் நாட்டுக்கு நல்லா தெரியும், மக்களுக்கு தெரியும். அது பிறகு மக்கள் அதிகாரிகள் பேசுறாங்க, அதிகாரிகள் பேச சொல்லி அதிகாரிகள் சமாதான உடன்படிக்கை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊர்வல நடத்த கூட இருக்கு. சரியா? அமைச்சரா வந்து ஜாழ்ப்பாணத்துல இருக்கீங்க. அப்ப எனக்கு முன்னாடி இந்த அடி வெட்டி இருந்தவர்தான் கதைச்சிட்டு வந்திருக்கவே அப்படிப்பட்ட கட்டுக்கு முன்னால அதை போட்டு அவளை மாட்டி வச்சு நான் மாட்டி விட்டு வழியில எடுத்து போடுவோம் கனத்துக்கு தெரியும். பேசி பேஸ்புக்ல போட்டு நான் அது கூட தெரியாது. கூட்டம் நடத்த முடியாமல் வாக்குவாதம் முற்றி அதனை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவையொன்று கூட்டத்தை தலைமை தாங்கிய அமைச்சருக்கும் மற்றும் யாழ் மாவட்ட செயலர் அரசாங்க அதிபருக்கும் ஏற்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த அமளிது மொழிகளுக்கு மத்தியில் இந்த கூட்டத்தை நிறைவுறுத்துவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களினால் அறிவிப்பு செய்யப்பட்டது. அதனை அடுத்து இந்த கூட்டம் நிறைவுக்கு வந்திருந்தது. ஆகவே மக்களினுடைய பிரச்சனைகளை கதைக்கின்ற ஒரு மிக முக்கியமான அபிவிருத்தி கூட்டமாக இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இருக்கின்றது. யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறுகின்ற இந்த கூட்டம் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரதேசங்களினுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து அதனை வெளிப்படுத்தி அதற்கான தீர்வுகளை காணுகின்ற ஒரு மிக முக்கியமான இடமாக கருதப்படுகின்றது. இந்த இடத்தில் மக்கள் பிரச்சனைகள் அங்கே தங்களுடைய பிரச்சனைகளை எழுத்துக்களாகவும் வாய்மொழி மூலமாகவும் கூறுவதற்காக பலர் வருகை தந்திருப்பார்கள். அவர்களுடைய நேரங்களையும் வீணடித்து அதிகாரிகளினுடைய நேரங்களையும் வீணடித்து சிறு பிள்ளைகளைப் போல அல்லது மாணவர்களைப் போல அங்கே வாக்குவாதப்பட்டு கொண்டிருப்பது எவ்வளவு தூரம் இந்த மாவட்டத்தை அல்லது இந்த நாட்டினை அடுத்த கட்ட அபிவிருத்தியை நோக்கி இட்டு செல்லும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான கலாசாரம் நிச்சயமாக நிறைவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பார்க்கலாம். இது தொடர்பாக இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற இந்த அபிவிருத்தி குழுவுக்கு தலைமை வகிக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இது தொடர்பாக நிச்சயமாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவருக்கு அதற்கான அதிகாரங்கள் இருக்கிறது. இப்படியான பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதனை தடுத்து நிறுத்துவதற்கான அதிகாரம் கூட இருக்கிறது. ஆனால் இன்னமும் ஏன் தடுத்து நிறுத்தாமல் இருக்கின்றார் என்பது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே இந்த பிரச்சனைக்கு வெகு விரைவில் அவர் ஒரு தீர்வினை காணுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.